ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக கிறிஷுக்கு 2 நாள் உடம்பே சரியில்லை. சோர்ந்து படுத்துகிட்டே இருந்தான். அதில் என்ன குழந்தை இப்படி இருக்கான்னு வாயெல்லாம் ஒரு ஸ்மெல் வருதுன்னு அவங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க முந்தா நேற்று. அங்கே போனால் ப்ளட் டெஸ்ட்டுங்கெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் நேற்று காத்தால சில ப்ளட் டெஸ்ட் வந்தது, நேற்று ஈவினிங் ப்ளட் டெஸ்ட்லாம் வந்தது. நேற்று ஈவினிங் வந்த ப்ளட் டெஸ்ட்டில் தான் குழந்தைக்கு 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு வந்திருக்கு. பிளேட்லெட்ஸ் வேறு கம்மியாக இருக்குன்னு வந்திருக்கு. அப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாக்கா திருப்பி அவங்க ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் மருந்தெல்லாம் கொடுத்துட்டாக்கா நல்லாயிடுவான், ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த மருந்து இத்தனி மருந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ வாய்க்கு ஜெல்லு கொடுத்துருக்காங்க, அப்புறமா லிவர் டானிக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டர் சிரப் கொடுத்துருக்காங்க, பப்பாயா சிரப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. குழந்த பாருங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மருந்தெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே சோர்ந்து படுத்துட்ருக்கான். அதிலே டென்ஷனாக இருக்குது. ஆனால் ஒன்றும் தொந்தரவு கிடையாது, நல்லா சாப்பிட்றான், நல்லா ஆக்டிவாக இருக்கான். ஆனால் கொஞ்சம் நேரம் அப்பப்போ சோர்ந்து படுத்துடுறான். அதில் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க அப்பா வேறு ஊரில் இல்லைங்களா, அதில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கும் அங்கே நிம்மதியே இல்லை ஊரில். குழந்தை உடம்பு சரியில்லைன்னு அவரும் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். வீட்டோடு எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதுதான். தேங்க்யூ ஸோ மச்.